உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. ஐயா பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். எதுக்காக இறைவனை தொழ வேணும், அதாவது இறைவனை வணங்கணும், இப்படி ஒரு சிலர் கேட்குறாங்க. சந்தேகமும் இருக்குது. நம்ம போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு தான் கோயிலாக போய் கும்பிட்றோம், மற்ற எது சொல்லனாலும் செய்கிறோம். ஆனால் எது செஞ்சாலும் ஒன்று அதுக்குண்டான பலன் கிடைக்கலையே, எதுக்காக போய் அப்படிலாம் போய் கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு விரக்தி ஒரு சில நேரத்தில் வந்துடுது மனிதனுக்கு. நம்மளுடைய பேஸை பார்க்கணும், நம்மளோட பேசிக் பார்க்கணும், அதாவது நம்மளுடைய அடிப்படை. நம்ம இந்த உயிர் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த உடம்பு எடுக்கிறதுக்கு உயிர் எடுக்க நம்ம அஞ்ஞான இருளில் இருந்தவங்க, ஒரு சிற்றணு அஞ்ஞானத்தில், அஞ்ஞான உருவில், அஞ்ஞானத்தில் அஞ்ஞானிகளாக எதுவும் தெரியாமல் உணர்ச்சி இல்லாமலும் எந்த இது இல்லாமல் இருந்தவங்க தான் நம்ம. அதாவது எப்படி சொல்லணும்னா, அறிவு அறிவுங்கிறதே கொஞ்சம் கூட இல்லாமல், தோற்றம் இல்லாமல், அஞ்ஞானங்கிற அந்த அஞ்ஞான அறிவில் நம்ம இருந்தோம். அப்படி இருந்த நமக்கு பேரறிவான அந்த அறிவு இந்த சிற்றறிவுக்கு, இந்த சிற்றணுவுக்கு, இந்த ஆன்மாவுக்கு பசு அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்து, அப்படி எந்த இதுவுமே இல்லாமல் கடந்த நம்மளை ஒரு சின்ன அறிவை கொடுத்து, அதெல்லாமல் நமக்கு இது பௌதீக முறையில் ஒரு உடம்பை கொடுத்து, இதிலெல்லாம் ஒரு அனுபவத்தை வாங்கி, ஒரு அனுபவத்தை நம்ம அனுபவத்தை நம்ம அனுபவப்பட்டு இந்த சிற்றறிவை வச்சு அந்த பேரறிவாளனை, அந்த அருட்பெருஞ்சோதியை போய் சென்று அடையணும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு இந்த பேரறிவான அறிவு, சிற்றறிவான நமக்கு இந்த வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இது நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம கடவுள் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு பேசுகிறதுக்கு வேணால் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த மனித உருவு நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தாவரங்களாகத்தே இருந்தோம். சரிங்களா? அப்போது நீங்கள் இந்த தேகத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாவரங்களாகவும், ஊர்வனங்களாகவும், பறவைகளாகவும், விலங்குகளாகவும், இப்படி எல்லா பிறப்பும், அதாவது 74 லட்சம் யோனி பிறப்புன்னு சொல்லுவாங்க. 4 வகை தோற்றம், 4 வகை பிறப்பு, 7 வகை தோற்றம், 84 லட்சம் கோடி, 84 லட்சம் யோனி பிறப்பு. இப்போ கடைசியாக கிடைக்கிறது இந்த மனித பிறப்பு. அப்போ இந்த 84 லட்சம் யோனியில் பிறந்து அதில் நல்லது கெட்டது அந்த அனுபவங்கள் எல்லாம் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அந்த இதெல்லாம் இந்த மனித பிறப்பு எடுத்து அதை அந்த பிறப்பில் நடந்த எல்லா விஷயங்களிலும் இதில் கழுவி சுத்தமாகி, அந்த அசுத்த மாயையிலிருந்து சுத்த மாயைக்கு சுத்த மாயையா நீ மாறி சுத்த பாத்திரமாக மாறி அந்த பேரறிவான அந்த ஒளியோடு போய் நம்ம சேரணும், நீ சேருங்கிறதுக்காகத்தான் இந்த படைப்பை தவிர இதை நம்ம மறந்துடுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த சிற்றறிவா வச்ச அந்த பேரறிவை அடையணும்னா, அறிவே வடிவாய், அறிவே உருவாய், அறிவே பொறியாய், அறிவே மனமாய், அறிவே அறிவாய், அறிவே அறிவாய், அறிவே அனுபவமா நமக்குள்ள தேடணும்.
அந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திக்கணும் நமக்குள்ள. அப்படி ஏற்படுத்திக்கிட்டு இதுதான் வழின்னு சொல்லி அந்த பேரறிவை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எதுக்காக இறைவனை வழிபடணுங்கிறது நமக்கு உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.